பிரம்ம தியானம். ஸ்லோகம் 250. அஸ்தூலம் இது ஸ்தூலமன்று என்பது போன்ற உபனிஷத் வாக்கியங்களால் இந்த அனாத்ம பிரபஞ்சத்தை விளக்கினால் தானாகவே எங்கும் நிறைந்த ஆகாசத்தைப் போல் தர்க்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் உண்மை சித்திக்கின்றது. ஆகையால் எது தனது ஆத்மா என கருதப்பட்டதோ அந்த பொய்யான இந்த தோற்றத்தை தள்ளுவாயாக. தெளிவான புத்தியால் உனது ஆத்மாவை அளவு கடந்த அறிவுமயமென்று பிரம்மமே நான் என்றும் உணர்வாயாக. ஸ்லோகம் 251. மண்ணாலான குடம் முதலிய அனைத்தும் எப்பொழுதும் எல்லா பக்கத்திலும் மண் மாத்திரமே. அதேபோல் சத்தாகிய பிரம்மத்திலிருந்து தோன்றியது பிரம்மமயமே. முழுதும் இப்பிரபஞ்சம் சத் மாத்திரமே, அது அல்லாமல் வேறன்று. சத்திற்கு புறம்பாக எது ஒன்றும் இல்லாத காரணத்தால் அதுதான் உண்மை பொருள், அதுதான் ஆத்மா. ஆகையால் அமைதி நிறைந்ததும் மாசற்றதும் இரண்டற்றதுமான எந்த பரம்பொருள் உண்டோ அதுவாக நீ உள்ளாய். ஸ்லோகம் 252. உறக்கத்தில் கற்பிக்கப்பட்ட இடம், காலம், பொருள், அறிபவன் முதலிய எல்லாம் எங்ஙனம் பொய்யோ அங்ஙனமே இங்கும் விழிப்பு நிலையில் உலகு உனது அஞ்ஞானத்தால் ஆக்கப்பட்டிருப்பதால் பொய்யே ஆகும். எக்காரணத்தால் இந்த உடல், இந்திரியங்கள், பிராணன், அகங்காரம் முதலியவையும் பொய்யோ அக்காரணத்தால் அமைதி நிறைந்ததும் மாசற்றதும் இரண்டற்றதுமான எந்த பொருளுண்டோ அதுவாக நீ உள்ளாய். எந்த நிலையில் எல்லாம் ஆத்மாவாய் விளங்குமோ அந்நிலையில் எதனால் எதை பார்ப்பான்? இது பிருகதாரண்ய உபனிஷத்தின் வாக்கு. ஸ்லோகம் 253. எங்கு மதிமயக்கத்தால் கற்பிக்கப்பட்ட ஒன்று தோன்றுகிறதோ அதனுடைய உண்மை நிலை அறியப்பட்ட பொழுது அது அவ்வுண்மை நிலையாகவே உள்ளது. அதனின்று பிறிதாக தோன்றியது இல்லவே இல்லை. பலவகைப்பட்ட கனவுலகு கனவிலேயே அழிந்து போகிறது. விழித்து கொண்டபின் தன்னைவிட வேறாக காணப்படுகிறதா என்ன? ஸ்லோகம் 254. ஜாதி, சேர்க்கை, குலம், கோத்திரம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டதும் பெயர், வடிவம், குணம், குற்றம் ஆகியவை அற்றதும் இடம், காலம், பொருள் முதலியவற்றை கடந்து உள்ளதும் எதுவோ அந்த பிரம்மமாக நீ உள்ளாய் என்பதை புத்தியில் அனுசந்தானம் செய்வாயாக. ஸ்லோகம் 255. எந்த பரம்பொருள் சொல் அனைத்திற்கும் எட்டாததோ, மாசற்ற ஞான வடிவான கண்ணிற்கு எட்டுவதோ, எது பரிசுத்தமான அறிவு வடிவோ, அனாதி பொருளோ அந்த பிரம்மமாக நீ உள்ளாய் என்பதை புத்தியில் அனுசந்தானம் செய்வாயாக. ஞானத் தெளிவால் பரிசுத்தமான புத்தி உடையவன் அந்த நிஷ்கலமான பரிபூர்ணத்தை தியானத்தால் அறிகிறான். இது முண்டக உபனிஷத்தின் வாக்கு. ஸ்லோகம் 256. பசி, தாகம், சோக, மோகம், மூப்பு, சாவு என்ற 6 வகையான பிறவிக் கடலின் அலைகளால் தொடப்படாததும் யோகிகளின் உள்ளத்தில் தியானிக்கப்பட்டதும் இந்திரியங்களால் உணரப்படாததும் புத்தியாலும் அறியப்படாததும் குற்றமற்றதுமான எந்த ஒன்று உள்ளதோ அந்த பிரம்மமாக நீ உள்ளாய் என்பதை புத்தியில் அனுசந்தானம் செய்வாயாக. ஸ்லோகம் 257. மதிமயக்கத்தால் கற்பிக்கப்பட்ட உலகின் பல பகுதிகளுக்கும் அடிப்படையாயிருப்பதும் ஜீவனாகிய தனக்கும் ஆசிரயமாயிருப்பதும் காரணத்திற்கும் காரியத்திற்கும் புறம்பானதும் பிளவுபடாததும் ஒப்பற்றதுமான எது உள்ளதோ அந்த பிரம்மமாக நீ உள்ளாய் என்பதை புத்தியில் அனுசந்தானம் செய்வாயாக. ஸ்லோகம் 258. வளர்ச்சி, மாறுபாடு, தேய்வு, நோய், சாவு முதலியவை இல்லாததும் அழிவற்றதும் உலகின் ஆக்கம், காப்பு, அழிவு ஆகியவற்றிற்கு காரணமாயிருப்பதுமான அந்த பிரம்மமாக நீ உள்ளாய் என்பதை புத்தியில் அனுசந்தானம் செய்வாயாக. ஸ்லோகம் 259. பேதமற்றதும் சத்தியம், ஞானம், அனந்தம் எனும் லக்ஷணத்தினின்று விலகாததும் அலையில்லாத நீர்ப்பரப்பைப் போல் அசைவற்றதும் என்றும் கட்டுக்கடங்காததும் பாகுபாடற்ற வடிவுடையதுமாக எது உள்ளதோ அந்த பிரம்மமாக நீ உள்ளாய் என்பதை புத்தியில் அனுசந்தானம் செய்வாயாக. ஸ்லோகம் 260.
சத்தாகவும் ஒன்றேயாகவும் இருந்து கொண்டு பலவாறாய் பிரிந்த உலகிற்குக் காரணமாவதும் வேறு காரணத்தை நிராகரிக்கும் மூல காரணமாயும் காரியமான உலகத்தையும் காரணமாகிய மாயையும் விட வேறானதும் தான் தானாகவே விளங்குவதுமான அந்த பிரம்மமாக நீ உள்ளாய் என்பதை புத்தியில் அனுசந்தானம் செய்வாயாக. ஸ்லோகம் 261. மாயையாகிய கற்பனையை கடந்ததாயும் சிறுமையற்றதாயும் அழிவற்றதாயும் அழியும் உலகையும் அழிவற்ற பிரகிருதியையும் விட வேறானதாயும் உயர்ந்ததாயும் என்றும் உள்ளதாயும் அழியாத இன்ப வடிவினதாயும் மாசற்றதாயும் எது உள்ளதோ அந்த பிரம்மமாக நீ உள்ளாய் என்பதை புத்தியில் அனுசந்தானம் செய்வாயாக. ஸ்லோகம் 262. சத்தே ஆகிய எந்த ஒன்று மதிமயக்கத்தால் பெயர் வடிவம் குணம் மாறுபாடு முதலிய பல வகையில் தோன்றுகிறதோ, ஆனால் பொன்னை போல் பல வடிவங்களை ஏற்றாலும் எப்பொழுதும் மாறுபாடு அற்றதாய் உள்ளதோ அந்த பிரம்மமாக நீ உள்ளாய் என்பதை புத்தியில் அனுசந்தானம் செய்வாயாக. ஸ்லோகம் 263. மேம்பட்ட வேறொன்றில்லாமல் எது பிரகாசிக்கின்றதோ அவ்யக்தமாகிய பரா பிரகிருதிக்கும் அப்பாற்பட்டதோ உடல்தோறும் ஒரே இன்பமயமான அந்தராத்ம வடிவில் உள்ளதோ சச்சிதானந்த பொருளாயும் அளவற்றதாயும் அழிவற்றதாயும் உள்ளதோ அந்த பிரம்மமாக நீ உள்ளாய் என்பதை புத்தியில் அனுசந்தானம் செய்வாயாக. ஸ்லோகம் 264. கூறப்பட்ட இந்த பொருளை மனதில் தானாகவே புத்தி சக்தியால் ஸ்ருதியில் பிரசித்தமான யுக்திகளின் மூலம் அனுசந்தானம் செய்ய வேண்டும். அதனால் ஐயம் திரிபு முதலியவை இல்லாமல் கையில் ஜலம் போல் தெளிவாக தத்துவ விளக்கமானது உண்டாகும். ஸ்லோகம் 265. படைகளினிடை ஒரு அரசனை போல் உடல் முதலிய கூட்டத்தினிடை உன்னை அறிவு வடிவான பரிசுத்த தத்துவம் என்று உணர்ந்து அவ்வறிவில் நிலை பெற்று உனது ஆத்மாவில் எப்பொழுதும் இருந்து கொண்டு உண்டாகிய உலகனைத்தையும் பிரம்மத்தில் கரைத்து விடுவாயாக. ஸ்லோகம் 266. புத்தியாகிற குகையில் காரண காரியத்தை விட வேறானதாய் உண்மை பொருளாய் உயர்ந்ததாய் இரண்டற்றதாய் விளங்கும் பிரம்மம் உள்ளது. அதுவே தானாய் எவன் இந்த குகையில் வசிக்கிறானோ அவனுக்குப் பிரியமானவனே. மீண்டும் கர்ப்பமாகிற குகையில் புகுதல் இல்லை.